தொடர்கிறது. இந்த ஈஷா யோகா மையத்தில் சத்குரு மக்களுக்கு சொல்லும் ஒரு முக்கிய அறிவுரையே ஒருவருக்கு ஒருவர் எந்த வித்தியாசமுமின்றி உதவ வேண்டும் என்பதுதான். இந்த மையத்தில் உள்ள அனைவருமே உணவு சமைப்பது முதல் பரிமாறுவது வரை ஒருவருக்கொருவர் உதவி செய்து வேலைகளை பகிர்ந்து கொள்வது இவர்களுக்குள் உள்ள ஒற்றுமையை குறிக்கக்கூடிய வகையில் அமைகிறது. அவருடைய ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்க நிறைய யங்ஸ்டர்ஸ், வாழ்க்கையில எவ்வளவோ சந்தோஷங்களை தேடி போற யங்ஸ்டர்ஸ், இவர் என்ன சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்ச இவருடைய வகுப்புக்கு வரவங்க எல்லா வயதினருக்கும் இவருடைய வகுப்புல போய் ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அவர் கூடவே இருந்து அவருக்கு நிறைய உதவிகள் செய்யணும். தங்களுக்கு அதன் மூலமாக சில சந்தோஷங்கள் கிடைக்குங்கிறதுக்காக எவ்வளவு பேர் வாலண்டியர்ஸா வந்திருக்காங்க. சிலர் இந்த மையங்களிலேயே தங்கி அவரது வாழ்நாள் முழுவதிலுமே பிறருக்கு உதவியாக செயல்படுவதையே சந்தோஷமாக நினைக்கின்றனர். அப்படி இந்த மையங்களில் தங்கும் இவர்கள் அந்த மையத்தையும் அதன் அறைகளையும் மிகவும் தூய்மையான முறையில் பராமரிக்கின்றனர். அவர்கள் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் தங்களை இதயபூர்வமாக அர்ப்பணித்துக் கொள்கின்றனர். லட்சக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள் ஈஷால சேர்ந்திருக்காங்க. ஒரு கிராமத்துக்கு போவாங்க, மருத்துவ வசதி இல்லைன்னா அந்த ஊருக்கு மருத்துவ வசதி கொடுப்பாங்க. விவசாயம் செய்யறது எப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுப்பாங்க. இதெல்லாம் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம எதிர்பார்க்காம இவங்களா போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஒவ்வொரு கிராமமும் தமிழ்நாட்டில் ஒரு புது பொலிவோட மாறிட்டே வருது. யோகா உடலுக்கும் மனதிற்கும் அளிக்கும் ஆரோக்கியத்தை உணர்ந்த மக்கள் அவரிடமிருந்தே யோகாவை முறையாக பயின்று வருகின்றனர். சத்குருவின் நல் உரையையும் அறிவுரையையும் உணர்ந்த மக்கள் அவரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கென்றே அவரை நாடி வருகின்றனர். உலக மக்கள் அமைதிக்காக சத்குரு பக்தர்களுடன் சிறப்பான பிரார்த்தனைகளையும். சத்குருவின் சேவை மனிதர்களின் நலனுக்காக மட்டுமென்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் செயல்படுகின்றார். சமீபத்தில் அவர் 8 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு அனைத்து மக்களுக்கும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். இந்த சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு அற்புதமான விழிப்புணர்வோடு நிற்காம இந்த நாடு தமிழ்நாடு பாலைவனமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக பல கோடி மரங்களை தன்னார்வ தொண்டர்களை கொண்டு தமிழகம் எங்கும் நடச்செய்கிற ஒரு அற்புதமான தொண்டு. இதை ரொம்ப இயல்பா சத்குரு அவர்களால் செய்ய முடிந்தது. இந்த மரங்கள் இன்னைக்கு வைக்கிறோம், அது நாளைக்கு யாருக்கு பயன்படுங்கிறோடைய எதிர்பார்ப்பு இல்லாம மரங்கள் வைப்பதனுடைய அவசியத்தை உணர்ந்து அவர் செயல்படுறாங்க. இது மாதிரியான நிறைய மானுடர்களை ஈஷா தான் உருவாக்கி விட்டுருக்கு. இப்ப எந்த ஆன்மீகவாதியும் முதல்ல ஊழியம் அல்லது சர்வீஸ் இதுல தான் தன்னுடைய ஆன்மீகத்தை தொடங்கணும் அப்படின்னு நம்புகிற வேணாம். ஈஷா அந்த சர்வீஸுங்கிற மைண்ட் செட்டோட தன்னிடம் பயின்றவர்கள், ஊழியர்கள், தனக்கு பக்கத்தில் வர்றவங்க, தொடர்பில் இருக்கிறவங்க, இவங்கள் மூலமா ஈஷா செயல்பட்டு இருக்கு. எனக்கு ஈஷாவினுடைய இந்த 12 ஆண்டு கால தொடர்பு என்னுடைய ஆரோக்கியத்தை சார்ந்தும் என்னுடைய ஆன்மீகம் சார்ந்தும் எனக்கு பெரிய நன்மைகளை செய்திருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அனுபவத்திலும் வாழ்க்கை வழிமுறைகளிலும் ஒவ்வொரு விதமாக வேறுபட்டிருக்கின்றனர். அதிலும் பிரபலங்களின் அனுபவங்கள் முற்றிலும் வேறுபட்டதாகவும் வித்தியாசமாகவும் இருக்கின்றது. அவர்கள் சத்குருவிடம் தங்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கேள்விகளாக எழுப்பி அதற்கான சரியான ஒரு தீர்வையும் சத்குருவிடம் கேட்டு அறிந்துள்ள இந்த சுவாரஸ்யமான உரையாடல்கள் வரும் வாரங்களில். அத்தனைக்கும் ஆசைப்படு ஒரு